நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக் ரெபெக்காளை தன் தாயின் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று ஈசாக்கினுடைய திருமணம் எப்படி நடந்தது என்பதை நாம் பார்க்க இன்றைக்கி பார்க்குறோம். முந்தின வாரத்தில் ஈசாக்கினுடைய திருமணம் என்று வேதாங்கமத்தில் பல காரியங்களை பார்த்தோம். அதில் முந்தின வாரத்தில் ஈசாக்கின் விவாகத்து குறித்த பல சத்தியங்களையும் நம்ம தியானித்தோம். இந்த விவாகத்து குறித்து நம்ம பேசணுன்னா வருஷ கணக்கு நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம சில சத்தியங்கள் அறிந்து கொள்வதற்கு சில காரியங்களை ஆவியானவர் தந்த காரியத்தை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். முந்தின நாட்களில் நடந்த திருமணங்கள் வேறு, நம்முடைய காலத்தில் நடந்த திருமணத்துடைய காரியங்கள் வேறு, இப்பொழுது நடக்கக்கூடிய திருமணத்துடைய காரியங்கள் ரொம்ப வித்தியாசமான காலங்கள் வருகிறது. அது நல்லதில்லை அப்படின்னு நம்ம சொல்வதற்கு இல்லை. காலங்கள் வளர்ச்சி அடைய அந்த நூதனமான விசேஷமான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பயோடேட்டா அப்படின்னு போட்டு தான் அந்த கல்யாணத்தை பண்ணுவாங்க. பயோடான்னா தமிழ் சுய விளம்பரம் அப்படின்னு சுய விளம்பரம். அந்த பயோடேட்டாவில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, முதலாவது தங்களுடைய பேரை போட்டிருப்பாங்க, ரெண்டாவது தகப்பனுடைய பேரை போட்டிருப்பாங்க, தாயினுடைய பேர் போட்டிருப்பாங்க, சகோதரர் இருந்தால் சகோதரம், திருமணமானவர்களா திருமணம் ஆகாதவர்களா, சகோதரி இருந்தால் அதையும் எழுதுவாங்க. எழுந்து இவர் என்ன படித்திருக்கிறார் என்பதை எழுதுவாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த், இத்தனை வயசு என்பதை எழுதுவார்கள். இவ்வளோ சம்பளம், சிலர் உண்மையும் சொல்லுவாங்க, சில பொய்யும் சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த சுய விளம்பரத்தில் இருப்பதை பார்க்கணும். இன்னும் நீங்கள் போக போக பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரம் அப்படின்னு போட்டுரும், எவ்வளோ வெயிட்டு. இந்த மிலிட்ரிக்கு போகிற மாதிரி, மிலிட்ரியில் தான் இதெல்லாம் கேட்பேன், மிலிட்ரிக்கு போகிற மாதிரி இப்போ அந்த சூழ்நிலை இப்போ அந்த திருமணத்து காரியத்தில் வருவதை எவ்வளோ சேலரி, உங்களுடைய விருப்பம் என்ன. சிலர் இசையும்பாங்க, சில பாடலும்பாங்க, உலக மனிதர்கள் பொழுதுபோக்கும்பாங்க, சினிமாம்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தை எழுதுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் போன வாரத்தில் பார்த்தேன், சைவம், என்னுடைய எதை விரும்புகிறேன்னா சைவம் அப்படின்னு போட்டிருக்கேன். சைவம் அசைவம் இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இந்த எல்லாம் அந்த பார்த்து தான் இன்றைக்கி அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அனுப்பி, அவங்க இவங்களுக்கு அனுப்பி, இந்த மாதிரி என்ன ஜாதி என்று பார்க்குற காரியங்கள் பார்க்கும். ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ரெபெக்காளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. தேவனை நடத்தி அந்த திருமணத்தை முடித்தார். ஒரு அலைச்சுன்களே லுயா. அதில் இந்த கிறிஸ்துவ திருமண காரியங்கள் வந்தான்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது பார்ப்பதற்கு சில சங்கடமாக இருக்கும். சில சிஎஸ்ஐ கிறிஸ்டின்னா நாங்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் அப்படின்னு அதில் நீங்கள் எனக்கு வரனா பார்க்கணுன்னு எழுதுவாங்க. ஆர்சின்னா ஆர்சி அப்படின்னு எழுதுவாங்க. அப்புறம் லுத்தர் மிஷன்னா இந்த சபையை சார்ந்தவர்கள் இருக்கணும், செவன்த் டே அப்படின்னா அதை சார்ந்தவங்க இருக்கணும் அப்படின்னு. இந்த பெந்தேகோஸ்தனுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா சைவம் அசைவம் போல் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. சைவம் என்பதுன்னா எப்படின்னா நகை போட்டு அப்படின்னு அந்த பயோடேட்டாவில் பார்க்க முடியும். அசைவம் என்பது நகை இல்லாத ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லது ஆவிக்குரிய வார்த்தைகளில் தான் அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடிகிறது. காலம் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அப்படியும் நடத்தப்பட்ட திருமணங்களும் டைவர்ஸில் போய் முடிவதை நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட திருமணங்களும் தடையாய் நிற்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த காலத்துக்கு அது நல்லது. விசாரித்து செய்வது, என்னை ஏமாற்றுகிற உலகம், அதை செய்வது நல்லது தான். நான்லாம் பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் அந்த என்கிட்ட பயோடாட்டா கேட்கல, போட்டோ அவள் போட்டோல போட்டோல்ல. இத்தனைக்கு நான் 24 மணி நேரம் குடிக்கிறவன். ஏன்னா விசாரித்து பார்த்தா பொண்ணே தந்திருக்க மாட்டாங்க.
நான் அங்கே போய் வீட்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. என்னை விட அவள் படிப்பு ஜாஸ்தி. இப்போ அதுவும் கேட்பாங்க. அப்படியே அந்த திருமணங்கள் முடிந்தது. ஆனால் ரட்சிக்கப்படலை, ஆனால் திருமணம் முடிந்தது. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் எங்களுக்கு குடும்பமாக சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அலைச்சுங்களே இல்லையா. எங்கள் தம்பிக்கு அப்படி தான் நடந்தது. அவன் +2. அவன் மனைவி வந்து WMA செக்ரட்டரியில் வேலை செய்து கர்த்தர்கள் நித்திரை அடைந்தார்கள். அவங்களும் அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்காமல, நிறம் அதெல்லாம் பார்க்காம அதை முடித்தார்கள். அப்போ அவனும் ரசிக்கப்படலை. நாங்கள் 2 பேர் தான் கிளப்பில் சீட்டெல்லாம் விளையாடுவோம். ஆனால் அவரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஸ்தாபன தலைவராக கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவில் இருந்து என்ன செய்கிறார், ஊழியங்களை செய்து வருகிறார். நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, இந்த திருமணத்தில், ஆவிக்குரிய திருமணத்தில் சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிறர்பாமுறம் போகாமல் என்ன செய்யணுமா, மரணம் வரையும் நம்ம பிரிக்காமல் இருக்கும். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய விதி நடக்கலை. இருந்தாலும் அந்த பிரமாணத்திற்கு அவர்கள் உட்பட்டு இருந்தார்கள். படாத கஷ்டப்பட்டாங்க. அந்த தம்பி மனைவி அப்படி தான், என் மனைவி அப்படி தான். 7 வருஷங்கள் அந்த பிரமாணத்துக்கு கட்பட்டு இருந்ததுனால இன்றைக்கும் குடும்பமாக ஊழியம் செய்வதற்கு தேவன் பலனை தந்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையில் அதெல்லாம் சொல்லிவிட்டு சின்ன கஷ்டம் வந்த உடனே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. சின்ன நஷ்டம் வந்த உடனே தள்ளிட்டு போயிடுறாங்க. ஒரு துன்பமான சூழ்நிலை வந்தபோது தள்ளிட்டு போயிடுறாங்க. வாழ்ந்திருக்கும் போது இருப்பாங்க, தாழ்ந்து போகும்போது அவங்கெல்லாம் அந்த பிரச்சனை ஆகி விவாகரத்துக்குள்ள நடக்கிற நிறைய பிரச்சனை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நான் ஒரு ஆலோசனை என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உடன்படிக்கை செய்த உடன்படிக்கை நீங்கள் நினைக்கணும். என்னென்ன உடன்படிக்கை பண்ணீங்க, எல்லாமே நல்லா இருக்கும்ட்டு நம்ம உடன்படிக்கப்படலை. நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், வாழ்வு இருக்கும், தாழ்வு இருக்கும், கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், சுகம் இருக்கும், சுகவீனம் இருக்கும். ஆக இவைகளெல்லாம் எதிர்மறையாய் வரும்போது கூட அந்த உடன்படிக்கையை செய்து கொண்ட பிரமாணத்தை அவர்கள் நினைப்பார்கள் என்றால் அங்கே வாழ்நாள் மட்டும் அவங்க பிரியாமல் ஒருவருக்கொருவராக வாழ முடியும். ஒரு அலேச்சுங்களே இல்லையா. அது நிறைய பேர் தவறு செய்யலாம். ஈசாக்குடைய இந்த திருமணத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க எந்த போட்டோ கிட்ட ஒன்றும் கிடையாது. அதில் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிற கவனமாக கேளுங்க. 23ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது அந்த வேதம், நீ யாருடைய மகள், அங்கே இது பயோடேட்டா அப்படி தான் கேட்காங்க. நீ யார், எந்த ஊர் பொண்ணு, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்கம் இடம் உண்டா என்றார். அதற்கு அவள், நான் நாகோருக்கும் மில்கால் பெற்ற குமார்த்தியாக பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் அன்றி. ஒரு அலேச்சுங்களே இல்லையா. அப்போ அவள் ஒரு பயோடேட்டா கொடுக்குறான். தகப்பன் யார், தாய் யார், நான் இன்னாளுக்கு மகள், என் பேர் ரெபெக்காள் என்று அந்த எலிசாருக்கு ஒரு சுய விளம்பரத்தை பண்ணுகிற காரியத்தை அந்த வசனத்தை நான் வாசிக்க முடிகிறது. அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டி மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடம் உண்டு என்றார். அவளுக்குள்ளே இருக்கிற பயோடேட்டா என்னன்னா, அன்பு என்கிற ஒரு சுய விளம்பரம். அவளுக்குள்ள அந்த தெய்வீக அன்பு இருந்தது. ஆமாம் வாங்க, எங்கள் வீட்டில் தாராளமான வசதி இருக்குது, தங்கலாம் என்று அது அன்பு தான் அவளுக்கு ஒரு விளம்பரமாக இருந்துச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு பணிவிடை செய்தவளாக இருந்தால் இதற்கு மேலும் பணிவிடை செய்ய ஆயத்தம் உள்ளவளாக இருந்தாள். ஒரு அலை சொல்களே இல்லையா. அதுதான் ரெபேக்கனுடைய குணம். அப்போ அவனை அட்ரஸ் பண்ணுறான். அதே சமயத்தில் இன்னொரு வசனத்தில் அவர் சொல்லும்போது,
29-30வது வசனத்தில் ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவன் லாபான் என்று பேர். அவன் லாபான் வெளியே துறவண்டியில் இருந்து அந்த மனிதனிடத்தில் ஓடினான். அவள் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணிகளையும் கைகளில் போட்டிருந்த கடகங்களை பார்த்து, இன்னப்படி அந்த மனிதன் என்னோடு பேசினார் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டியிலே நின்று கொண்டிருந்தான். அப்போ அந்த ஒரு சகோதரன் இருக்கிறான். லாபான் வந்த உடனே ரெபெக்காளை பார்த்துருக்கிறான். பார்த்தான்னா காதுன்னு இருக்குது, கைகளை மோதிரமெல்லாம் இருக்குது. அப்போ கேட்டிருப்பான், இது எங்கேருந்து வந்தது, யார் உனக்கு கொடுத்தான்னு கேட்ட உடனே அவள் அதை சொல்கிறா, இப்படியெல்லாம் வந்தாங்க, அவங்க எனக்கு தந்தாங்க அப்படி. இதை கேட்குற பெற்றோர்கள் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் சில நேரம் நம்ம கொடுக்காத ஒரு புதிய செல்லோடு வருவாங்க. சில பொருட்களோடு வந்தால் நம்ம விசாரிக்கணும். சில பெற்றோர்கள் அதை விசாரிக்க மாட்டாங்க. அவங்க தவறான பாதையில் போகிறாங்களா இல்லையா என்பதை அவன் சகோதர ஸ்தானத்தில் அதை விசாரிக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் எங்கேருந்து வந்துச்சு, எங்கே வந்துச்சு, சும்மா ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்று பெற்றோர்களை ஏமாற்றி அவங்களே சுயமாக ஒரு வாழ்க்கை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்கிற அந்த பொருளாக இருக்கும். அதை நம்ம பெற்றோர்கள் கவனமாக இது யார் தந்தா என்று கேட்கணும். அப்போ அவள் விவரமாக அந்த இடத்துல சொல்கிறான், இதெல்லாம் அவங்க தந்தது என்று சொல்லிவிட்டு, இப்போ நீ நல்லா கவனிங்க. இப்போ இந்த எலிஜார் என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாரு, அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கிறான். யார்? இந்த லாபான் வந்தவளை பார்த்து, அப்போ கர்த்தரை அறிந்திருந்த ஒரு குடும்பம், ஒரு சொல்களேலுயா, கர்த்தரை அறிந்திருந்த குடும்பம். ஆக அந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னா நல்லா புரிஞ்சிட்டா, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தரால் ஆசீர்வதித்த குடும்பத்திலிருந்து என் சகோதரிக்கு ஒரு பெண் பார்க்க வந்திருக்கிறாங்க என்று கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். யாராவது இதுவரைக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்களன்னா யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. உள்ளே வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தவிர கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு யாருமே இதுவரை சொன்னதில்லை. அன்றைக்கி அவங்க அதை புரிந்து அவர்கள் அதை செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி அப்படும் அந்த மனிதன் வீட்டுக்கு போனால் லாபான் ஓட்டங்கள் கட்டி எல்லா காரியத்தை அவன் செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் அந்த 33 வசனத்தில், பின்பு அவனுக்கு முன்பாக போஜனை வைக்கப்பட்டது, அப்பொழுது நான் வந்த காரியத்தை சொன்னும் முன்னே புசிக்க மாட்டேன் என்று அதற்கு அவன் சொல்லும் என்றான். அதாவது பொதுவாகவே ஒரு பொண்ணு பார்க்குற இடத்துல அது சம்மதம் இல்லாமல் யாருமே கையை நனைக்க மாட்டாங்க, டீ கூட குடிக்க மாட்டாங்க. அந்த பழக்கம் இந்த நாள் வரை இருக்கு. ஆனால் சில இடங்களில் யதார்த்தமாக அது வேறங்க இது வேறங்க என்று சொல்லி கொடுக்குற பழக்கம் இருக்கத்தான் செய்யும். சிலர் அதை கை நனைக்க மாட்டாங்க, அந்த டீ குடிக்க மாட்டாங்க. பேசி முடித்த பின்பு தான் இந்த பழக்கம் இன்னும் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க பாட்டு, அப்பொழுது அவன் தன்னை இப்போ அந்த அட்ரஸ் பண்ணுறான், இது பயோடாட்டா கொடுக்குறான், சுய விளம்பரம் பண்ண. நான் யார் அப்படின்னா ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன். ஒரு சொல்லுயா, ஆபிரகாம் பேர் சொல்கிறேன். நான் பெண் பார்க்க வந்திருக்கிறேன். நான் யார் என்றால் நான் ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன் அப்படிங்கிறேன். ரெண்டாவது அடுத்து என்ன சொல்கிறேன்னா கர்த்தர், அடுத்த வசனம்,
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த திருமணம் காரியம் என்பது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனாலும் இவங்களாலும் பிரிக்கப்படாத வாழ்க்கை தந்தார். அந்த விளம்பரம் பண்ணும்போது, தன்னுடைய சுய விளம்பரம் பண்ணும்போது, நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் தான், ஆனால் ஆபிரகாமின் தேவன் கர்த்தர், ஒரு அலே சொல்களே அல்லேலூயா, கர்த்தர் என்று சொல்லிட்டு இப்போ ஆபிரகாம் பற்றி சொல்ல, என் எஜமானாகிய எஜமான் மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார். யார்? அந்த கர்த்தரை ஆசீர்வதி. அப்போ அந்த ஆசீர்வாதம் சொல்கிறேன். சில கேட்பாங்க இல்லையா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, நிலங்கள் இருக்கா? அப்பா சொல்கிறேன், நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாரு. காரணம் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் என்கிற அந்த சுய விளம்பரத்தை பண்ணுகிறார். அவர் சீமானனாக இருக்கிறார், பணக்காரனாக இருக்கிறார். அப்படின்னா இந்த காலம் சொல்லுவாங்க கோடீஸ்வரனாக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்கல் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எல்லா நிறைவான வசதியோடு அவர் இருக்கிறார் என்பதை அந்த குடும்ப காரியத்தை சுய விளம்பரமாக அந்த லாபானுடைய தாய் தகப்பனும் ரெபெக்காள் அதை அறிவித்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த வசனம், என் எஜமானுடைய மனைவியாக சாராள் முதிர்ந்த வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஒரு அலே சொல்களே அல்லேலூயா. எல்லாம் ஒளிவ மறை இல்லாமல் செய்யும். இப்போ நான் பார்க்க வந்த பையனுடைய அம்மாவுக்கு வயசான நாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. வயதான நாட்களில் கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்களே அல்லேலூயா. அப்படின்ட்டு அந்த உண்மையான பயோடேட்டா கொடுக்குறாங்க. குமாரனை பெற்றார், அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்களே அல்லேலூயா. எல்லாம் என்னாச்சுன்னா அவன் பேரில் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியாச்சு. ஈசாக்குக்கு எல்லா தேவன் தந்ததை, எல்லா ஆஸ்தி பாஸ்திகளை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற உண்மையான சுய விளம்பரம் மாத்திரமல்ல, 2 பேருமே உண்மையான பயோடேட்டா கொடுக்குறாங்க. ஒரு அலே சொல்களே அல்லேலூயா. பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணுங்க அப்படிம்பாங்க. எத்தனை பொய் சொல்லணுமா? 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை நடத்திடணும் அப்படிம்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையை உறக்கமாக சொல்லி கல்யாணத்தை நடத்தணும். ஒரு அலே சொல்களே அல்லேலூயா. பொதுவாகவே அப்படி நிறைய பேர் சம்பளம் குறைவாக இருக்கும், தாசின்றாங்க, வேலை இருக்காது, வேலை இருக்குன்றாங்க, முதல் மேரேஜ் நடந்திருக்கும், மறைச்சி விடுவாங்க, ஃபாரின்லே இருக்க மாட்டாங்க, ஃபாரினில் இருக்கிறேன்னு சொல்லிவிடுவாங்க. இப்படி ஏமாற்றி திருமணம் பண்ணும்போது அவங்க திருமண பின்பு அவங்க அந்தரங்கத்தை அறிங்கும்போது வெறுத்துட்டு வந்துடுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. உள்ளாட 2 பேருக்கிட்டையும் அந்த தவறு கிடையாது. திருமணம் முடிந்து 3 மாதங்கள் அவங்க ஒரே ஒரு காரியத்தை மறைச்சிருக்கிறாங்க. நான் இந்த மே மாதம் போனோம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஏன் இப்படி வந்து நிற்கிறா அப்படின்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. பையனுடைய பாதத்தில் வெண்குஷ்டம் போல் கொஞ்சம் ஒயிட்டாக இருந்திருக்கு. மற்றபடி நல்ல ஜாப்பு, நல்ல வீடு, நல்ல நேசிக்கிறவன், எல்லா அனுபவம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி என்ன இவங்க சாங்ஸ் போட்டதுனால ஊட்டிலெல்லாம் சூழலாக போடுவாங்களே தெரியல. அப்போ அந்த இரவு நேரத்தில் பாத்ரூமில் போய் அந்த சாக்ஸ் கழட்டி கால் கொள்ளும்போது இவன் பார்த்துருக்குறான். பார்த்த உடனே விட்டு கொடுத்துருக்கலாம், ஆனால் இப்போ வேறு திருமணமாகி அவங்க நல்லா இருக்கிறாங்க. என்கிட்ட எதுக்கு எங்கள் வீட்டில் போய் சொன்னீங்க என்று சொல்லி உடனடியாக ராத்திரி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக உலக மனுஷன் சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் பண்ண பின்னாடி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பமே. எந்த பையன் நல்ல பையன், குடிப்பழக்கம் இல்லை, வசதி,
கவர்மெண்ட் ஜாப் எல்லா தோட்ட துறவுகள் எல்லாம் இருந்தாலும் அந்த பொய்யான ஒரே ஒரு பொய் சொன்னதுனால அவங்க வாழ்க்கை முற்றிலும் முடிந்தது. ஒரு அலையா. அதனால் இதை கேட்கிறவர்கள் உண்மையாக சொல்லுங்கள். +2 படிச்சிருந்தா +2, BA படிச்சிருந்தா BA, ஒன்றுமே படிக்கலைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதெல்லாம் விருப்பப்பட்டு வந்தால் அது கர்த்தரால் வந்த காரியம் என்பதை நம்பவே. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு எங்கள் தம்பிக்கு நான் சாமனதை நான் தான் போனேன். கடைசி தம்பிக்கு அவனும் கர்த்தர்களுடைய திற அடைந்தான். ஒரு பாஸ்டுடைய தங்கச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். நானும் அந்த நாள் வந்த ரெவரண்ட் சுரேஷ் இங்கே வந்தார் இல்லையா, அப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ், ரட்சிப்பின் ஸ்டேஜ் நடத்தி கொண்டு இருக்கிறேன். நான் 2 பேர் தான் போனேன். நான் சொன்னேன், எங்கள் தம்பி அப்போ பீடி சேர்த்து குடிப்பேன், எங்கள் வீட்டில் தான் ஆராதனை நடக்குது. நான் சொன்னேன், இருக்கிற உண்மையை சொல்லிடுவோம். அப்போ அவர் சொன்னால் அதெல்லாம் சொல்லாத, இல்லை நம்ம உண்மையை சொல்லுவோம். அப்புறம் பெந்தகோஸ்துக்காரங்க போய் சொல்லுவோம். நேராக அங்கே வீட்டுக்கு போனோம். அவரோட அண்ணன் பாஸ்டர் எல்லாம் குடும்பம் இருந்தாங்க. இஷ்டப்பட்டுச்சு 2 பேருக்குமே. அப்போ நான் சொன்னேன், எங்கள் தம்பி என்ன செய்கிறாரு, பீடி சிகரெட்டு குடிக்கிறாரு. திருமணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. கூட இன்னொரு வார்த்தையை சொன்னேன், ஒரு வேளை திருமணம் பண்ண பின்னாடி குடிப்பழக்கம் வந்தாலும் வரலாம், இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணி இது இல்லாமல் போனாலும் போகலாம். நாளைக்கு எங்ககிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதுக்கு நீங்கள் சம்மதமானால் உங்கள் தங்கச்சியை கொடுங்க. அவங்க அம்மா இருந்தாங்க, பொண்ணை தாங்க அப்படின்னு. அப்போ அவர் யதார்த்தமாக நம்மெல்லாம் பாஸ்ட்டு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம ஜெபம் பண்ணி அவனை சரியாக கொண்டு வந்துடுவோம் என்று. அது திருமணம் முடிந்தது. ஆனால் திருமணம் முடிந்த பின்னாலும் சில வருஷங்களுக்கு குடிப்பழக்கம் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாகி அதுக்கு பின்பு மனம் திரும்பி அந்த குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு வச்சுட்டுங்க. அவரை இறந்துட்டான். அந்த பிள்ளைக்கு தான் மே மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்குறான். ஆக என்றைக்கு அப்போ நம்மளாம் அவங்க திட்ட முடியாது, பேச முடியாது. ஏன் நீங்கள் போய் சொன்னீங்க, நீங்களெல்லாம் ஒரு ஊழியக்காரா அப்படி சொல்கிற இடத்துக்கு நான் வைத்திருக்கக்கூடாது. பலர் வந்து உண்மையை சொல்லி திருமணம் பண்ணுவாங்க, பலர் வந்து பொய்யை சொல்லி திருமணம் பண்ணுவாங்க. ஆக இவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாய் செய்து முடித்தாங்க. இதே சபைக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒருவர் வந்தார். அப்படி பார்த்த உடனே ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, இவர் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இப்படி, அதனால் இங்கே வந்திருக்கிறார். என் கூட அன்பாக இருந்தார். பல இடத்துல அப்படியே கூப்பிட்டு போனேன். ஒரு நாள் என்னை தேடி வந்தார். வந்த உடனே என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் என் மனைவிட்டு சொன்னேன், உங்களோட வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் இங்கே இடம் மாறி வந்திருக்கிறாரு அப்படி சொன்னால் உண்மைதான். எனக்கு திருமணம் நடந்தது, ஒரு புள்ள இருக்கா, இப்போ டைவர்ஸ் லெவலில் போது, எனக்கு இன்னொரு திருமணம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எனக்கு எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்து செய்யணும். அப்படியே நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு. எத்தனை லட்சம் ரூபாய்? 5 லட்சம் ரூபாய். மாதம் உங்கள் குடும்ப செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கத்திரிக்கு என்ன லஞ்சம் கொடுக்க பார்க்குறியா? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, உண்மையே சொல்லு. பயோடேட்டரில் போடு, எனக்கு ஒரு மனைவி பிள்ளை இருக்கிற, சம்பளம் அதிகமாக அந்த பிள்ளைலாம் போடாது, அப்படி போடு, நம்ம ஜாப் பண்ணுவோம் என்று அவர் தொடர்பு அப்படியே கட் பண்ணி விட்டேன். ஒரு அலேச்சுன்களேலுயா. அப்படி பலர் வந்து பல விதமான பொய்யை சொல்லி தான் பண்ணுறாங்க, அவைகள் அல்ல. ஆனால் இவங்க 2 பேருமே அந்த உண்மையை செய்தார், உண்மையை சொன்னாங்க. உண்மையான விளம்பரத்தை பண்ணதுனால தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் தேவனை இணைத்தது பிரிக்கலாகாது என்கிற வாக்கின்படி அவர்கள் என்ன செய்தாங்க, வாழ்ந்தார்கள் என்பது நம்மளுக்கு. இப்போ நீங்கள் 50ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாரு, 50ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது இப்போ கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க ஒரு வார்த்தை 50ஆவது வசனத்தில், அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நிலம் புலம் ஒன்று சொல்லக்கூடாது. ஒரு அலேலுயா. இது யாரால் வந்ததா? கர்த்தரால் வந்தது. கூட அப்பா வரல, ஆபிரகாம் வரல,
ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் என்னன்னு புரியானா உறவினர்கள் முறை ஒரு பக்கம். ஆனால் அந்த கர்த்தரால் வந்தது என்பதை அவளை அறிந்து கொண்டான். இன்னைக்கு கல்யாணம் அழைப்பதிலெல்லாம் பாருங்க, சில திருமணங்கள் இது கர்த்தரால் வந்த காரியம் அப்படின்னு போடுவாங்க. கல்யாணத்தினாலேயே பொண்ணு எங்கேயாவது ஓடி இருப்பான். அது கர்த்தரால் வந்ததா? எத்தனை காரியம் நம்ம பார்க்குறோம். இது கர்த்தரால் வந்த காரியன்ட்டு 2 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றுட்டு டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அது கர்த்தரால் வந்த காரியம் என்று சொல்லக்கூடாது. இப்படி பல இடங்களில் அந்த சூழ்நிலை. எனக்கு ஒரு தெரிந்த ஒரு ஊழியர், அவர் ஊழியம் செய்து திருமணமாகி, நான் அப்போ அட்வைஸ் பண்ணுவேன், எப்பா திருமணம் என்பது பார்த்து செய்யணும். யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவசரம் பண்ணி திருமணம் முடித்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. வருஷம் நிறையாச்சு, இதுவரையும் தான் பெற்ற பையனை அவரால் பார்க்க முடியல. போனவ பந்தோவா சொல்லிக்கரலன்னு தான் சொல்கிறேன். பரிசுத்தவான்கள் முன்னிலை நடக்கப்பட்ட திருமணம்தான், இதுவரை பார்க்கல. இப்போ அந்த விவாகரத்து சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு. அதில் என்ன பட்டிருப்பாங்க, இது கர்த்தரால் வந்தது என்று. சில திருமண தலைப்பில் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இது உண்மையாக நடந்த ஒரு திருமணம். உடலே சொல்லுங்களேலுயா, உண்மையாக நடந்த திருமணம். இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி அவர் நிலம்புலெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் அவள் சம்மதத்தை கேளுங்க, கொஞ்ச நாள் இருங்க, நீங்கள் போங்க என்று இருக்க வச்சு கூட கூட்டிகிட்டே போயிட்டாங்க. கூட யாருமே போகல. ஈசாக்கை பார்த்ததே கிடையாது. ஈசாக்கு இது தெரியாது, எனக்கு பொண்ணு பார்க்க போகிறது அவனுக்கு தெரியாது. அப்போ இதில் இன்னொரு காரியம் இருக்குது. இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த பெண் பார்க்குற விஷயத்தில் கர்த்தர் இவளோடு போனார். ஒரு அலேச்சுங்களேலுயா. அவர் சொல்லும் போது கர்த்தர் என்னுடைய இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்று எளித சொல்வார். பொண்ணு பார்க்குற இடத்துலையோ மணப்பையனை ஒரு மாப்பிள்ளை பார்க்குற இடத்துலையோ கர்த்தர் கூட வரணும். அப்போ தான் அந்த காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் யார் போனான்னா கர்த்தருடைய தூதன் இவளோடு கூட போனான். அல்லேலூயா. நம்மளால் என்ன சொல்கிறான்னா, சிலர்லாம் நடக்க பாஸ்டர்மாரை கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஐயா மாட்டான் போனேன். சிலது இந்த பிரமாணத்தின்படி கர்த்தரால் வந்த காரியம் என்று சொல்கிறபடி இந்த வாழ்க்கை அமைஞ்சிடும். சிலருக்கு அந்த வாழ்க்கை அமைகிறது இல்லை. 2 வருஷம் 3 வருஷம், சிலர்லாம் 3 நாளில் வந்தவங்க இருக்கிறாங்க. 3 நாளில் வேண்டான்னு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆக அவைகளெல்லாம் கர்த்தரால் வந்ததல்ல. இப்போ ஊழியக்காரன் வந்த தூதனுக்கு சமானத்தை செய்கிறாரு. ஆக ஊழியர்கள் கூடுமானவரை இந்த காரியத்தில் ஜெபிப்பது நல்லது. சில ஊழியர்கள் வரன் பார்க்குற காரியம் வச்சுருக்கிறாங்க, அது நல்லது. அதை இழிவுக்காக, ஆதாயத்துக்காக, பிஸ்னஸ்க்காக அதை செய்யக்கூடாது. ஒரு அலேச்சுங்களேலுயா. சில இடங்களில், அதாவது நம்ம சபையில் ஃபுல் காஸ்பல் இது மாதிரி பூர்ண சபை உள்ள ஒரு சபை, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த எவ்வளோ டவுரி கொடுக்குறாங்களோ 10 லட்சம்னா இவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துடணும். 50 லட்சம் கொடுத்தான்னா அந்த சபைக்கு 5 லட்சம் கொடுத்துடணும். ஒரு வேளை அவங்க கொடுக்காம அப்படியே இருந்தான்னா எங்கேஜ்மெண்ட் முடித்த பின்பு சொல்லுவாங்களா, இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசுத்தவான்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு அலேலுயா. அது எந்த இடம், எந்த சபையை சார்ந்த நன்னத்தனமாக பேர் சொல்லி யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல. பொதுவாக உலகத்தில் நடக்கக்கூடிய காரியம், இப்படிப்பட்ட காரியம் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும். என்கிட்ட யாராவது கேட்டானா உங்கள் பயோடேட்டா கரெக்டாக கொடுங்க, கர்த்தர் அப்படி விரும்பி வருகிறவர் கடைசி வரை நிற்க முடியும் என்று அட்வைஸ் பண்ணுவேன். அதன்படி செய்கிறவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தேவன் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆக இது கர்த்தரால் வந்த காரியம் என்று
இங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆக ஈசாக்குடைய திருமணம் ஈசாக்குக்கு தெரியாது. அங்கே போன பார்த்த உடனே தான் அது யார் என்று கேட்கும்போது அதுதான் உன்னுடைய எஜமானாகிய மகன், அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. அவன் கேட்கும்போது இது யார் என்று கேட்கும்போது இவதாப்பா உன்னுடைய வாழ்க்கையினுடைய மனைவி என்று சொல்லி அவங்க திருமணம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு. இப்போல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா மண்டபம் எடுப்பாங்க, நம்ம அறிக்கையெல்லாம் இப்போ இந்த காலத்தில் அதில் செய்யணும். ஏன்னா இல்லைன்னா சபை பேர் கெட்டு போயிடும். இதை இந்த இப்போ இருக்கிற ஒழுங்கு தான். அந்த காலத்தில் அந்த நம்பிக்கை இருந்ததுனால அந்த திருமணங்கள், ஈசாக்கினுடைய விவாகம், திருமணம், கல்யாணம் கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வாதமாய் நடந்தது. ஒரு அலேச்சுங்களே லூயா. ஒருவேளை இந்த காலத்தில் பெரிய ஆபிரகாமை போல வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஒரு வேலைக்காரனை அனுப்பி எப்பா என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வா அப்படின்னா இன்றைக்கி எப்படி நடக்கும்னா ஒரு வேளை அந்த பொண்ணு நல்லா இருந்தால் இவன் கூட்டு போயிடுவான். உங்களுக்கு புரியுதா? இப்போ இருக்கிற காரணங்க இல்லைன்னா பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தால் அவன் பையனுக்கு பார்த்துட்டு போயிடுவான். உங்களுக்கு வேண்டான்ட்டாங்க, வேற இடம் பார்க்க சொல்லிட்டாங்க. எப்படின்ட்டு இந்த காலத்தினுடைய சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த காலத்தில் யதார்த்தமான அந்த திருமணங்கள் நடந்து முடிந்து அந்த ஈசாக்கு நம்ம இதுவரைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் வேதத்தில் அவரை குறித்து எழுதியிருப்பதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இது கர்த்தரால் வந்த காரியம், கர்த்தரால் வந்தது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கும். இப்போ நீங்கள் யாக்கோபுடைய தீர்மானம் எப்படி நடந்தது? ஈசாக்குடைய காரியம் நடந்தது, அது கர்த்தரால் நடந்தது. தூதம் கூட போனால் கர்த்தரெல்லாம் கூட போனாங்க, எல்லாமே நடந்தது. என்னுடைய அனுபவங்களில் நான் முந்தி இருக்கிற சபையில் ஒரு ரட்சிக்கப்பட்டப்ப ரொம்ப அழகாக இருப்பான். நான் மாதத்துக்கு 3 நாள் உபவாசம் இருப்பது பழக்கம். அப்போ அன்றைக்கி பாஸ்டர் நிறைய பேர் பண்ணதான் இப்போ நம்ம ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னு. நான் அந்த உபவாசனால் வரமாட்டேன், இருந்தாலும் ஏன்னா அவங்க குடும்பம் நான் ரட்சிக்கப்பட நான் வாரேன்னு நாங்கள் காரில் போனோம். காரில் போகும்போது அதுவும் பெந்தகோஸ்துடைய ஆவிக்குரியவளும் தான். அவங்க அப்படி நான் டேபிளில் நாங்கள் 2 பேர் உட்காண்டிருக்கும்போது அந்த பெண் வந்து டீ கொடுத்து விடுறாங்க. டீ கொடுக்கும்போதே சைடில் இருந்து அவங்க அந்த துப்பட்டாவை இழுக்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் ஏன் இவங்க இழுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவங்க இழுத்து ஏதோ சொன்னாங்க. அவள் டீ கொண்டு வந்தவன் நான் கூப்பிட்டு போன பையனுக்கு வைத்தான். அவன் என்ன பண்ணுறான்னா பாஸ்டர் தான் முதல் குடிக்கணும்னு எனக்கு எடுத்து வச்சுட்டான். நான் பொதுவாக இந்த இடத்துல டீ உடனே குடிச்சிடுவேன். ஆனால் அந்த இடத்துல கர்த்தரை நான் அனுமதிக்கலை, பேசிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி சதுரமான டேபிள் ஒரு 5 நிமிடம் கழித்து பார்த்திங்கன்னா யாரோ எடுத்து கீழே போட்ட மாதிரி அந்த கிளாஸு அப்படியே எழுப்பி கீழே வந்து சுக்கு சூறாகி போச்சு. எனக்கு அது புரியல. அப்போ என்ன பாஸ்டர் நான் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவன் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். சாயங்காலம் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு அதில் கைவசம் இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய பார்த்து முடியல. அப்போ இந்த கைவசம் கொடுத்துட்டான்னா அவனை கட்டிடலாம், வேண்டான்னு சொல்ல மாட்டான்னா அந்த அளவுக்கு அவனுக்கு கொடுக்க பார்த்துருக்காங்க. தப்பி எனக்கு வந்துருக்கு, இவன் கொடுத்துட்டான். நான் குடிச்சிருந்தேன் என்ன இருக்கும், நான் தான் கட்ட வேண்டியது இருக்கு. புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். ஒரு அலே சொல்லுகளே இல்லையா. அப்புறம் அவனுக்கு மெதுவாக சொன்னேன், இப்படி ஆக்கும். குமரியில் நிறைய காரியம் இப்படி தான் பாய்சால கொடுத்துட்றாங்க. நிறைய காரியங்கள், திருமணங்கள் இன்றைக்கி இப்படித்தான் நடந்துட்டுருக்கு. அவைகளெல்லாம் கர்த்தரால் வந்த காரியம் அல்ல. ஒரு அலே சொல்லுகளே இல்லையா. அது தேவனால் வந்த காரியம் அல்ல. நம்ம உண்மையை சொல்லி யதார்த்தமாக செஞ்சால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, மனிதன் தனிமையாக நல்லதல்ல, நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கேன். இப்போ அவன் போல தான் நடக்கணும்னு நான் சொல்ல வரல. இந்த காலத்துக்கு ஏற்றபடி, இந்த காலத்தில் ஏற்றபடி வசதி வாய்ப்போடு மண்டபங்கள் எடுத்தோ வசதி உள்ளவர்கள் அப்படி செய்வது நல்லது. ஆனால் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே.
சில நேரங்களில் சிலர் என்ன செய்வாங்களா, கர்த்தருடைய சித்தம் பாஸ்டர் அப்படிம்பாங்க. சித்தம் இல்லாததே சித்தம்பாங்க. சித்தமானது இது சித்தமே இல்லைன்றவாங்க. இப்போ யாக்கோபுடைய திருமணத்தை பார்க்க ஒரு சம்பவம் எனக்கு வருது. 30 வருடத்திற்கு முன்பாக ஒரு ஊழியர் என்னோட சொன்னார். அவர் சொன்ன காரியம் என்னென்னா, அவள் அப்போ தான் கல்யாணம் கட்டியிருக்கிறாரு, சின்ன வீட்டில் இருக்க ஊழியர் செய்கிறார். அப்போல்லாம் நம்ம பொதுவான இடத்துல கன்வர்சன் கூட நடக்கும். அதனாலே பிரசித்தி பெற்ற ஒரு வாலிப தம்பியை கூப்பிட்டு கன்வர்சன் ரூமை போட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து பிரசங்கம் பண்ணி காலமே அந்த சின்ன அந்த கூடார வீட்டுக்குள்ளே அந்த கூட்டம் நடக்கும்போது அவர் சொன்னாரா, எனக்கு தேவ சித்தத்தின்படி இந்த சபையில் தான் ஒரு பொண்ணை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் காண்பித்தார் அப்படின்னு அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கு. அப்போ அவர் சொன்னார், நல்லது தானே, ஒரு பொண்ணுக்கு திரும்ப நல்லது தான் அப்படின்னு நான் போகும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னா. 3ஆம் நாள் போகும்போது மறந்துட்டாங்க. வண்டி ஏறி போகும்போது, பாஸ்டர் அப்படி சொன்னீங்க பிரதர், நீங்கள் அப்படி சொன்னீங்களா? ஆமாம் பாஸ்டர். முதலாவது உட்காந்து ஒரு ஒயிட்டு சாரி கட்டி கொட்டை அடிச்சுட்டு இருந்த, அன்றைக்கெல்லாம் கொட்டை அடிப்பாங்க, அதை தான் எனக்கு கர்த்தர் காண்பித்தான், அதுதான் தேவ சித்தம் பாஸ்டர், நீங்கள் பேசி நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாரா, தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க, அது என்னுடைய மனைவின்னார். ஒரு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு வேளை இவரை அவரை கேட்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தா அவரை விட்டு பின்னாடி ஓடினாலும் ஓடிக்கும். இப்படி நிறைய தேவ சித்தம் இல்லாத இல்லத்தை சித்தம் என்று சொல்லிடுவாங்க. சிலர் சித்தமானது சித்தத்துக்கு எதிராக செயல்படுகிற கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆக தேவனுக்கு சித்தமானது இந்த ஈசாக்கு அமைந்த வாழ்க்கை போல அமையும். இப்போ யாக்கோபுடைய கதை எனக்கு பார்த்துடுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, மாமா வீட்டுக்கு போடா, நீ போயிடு, அங்கே போய் 6ஆம் தேசத்துக்கு போ, மாமா இருக்கா, அங்கே பிள்ளைக்கு இருக்கு, நீ போ, அங்கே இப்போ திரும்ப நல்லா முடிச்சு வந்துடு அப்படின்னா, அவனும் அங்கே போகும்போது கிணறு, இதே ஒரு கிணறு தான், மந்தைகளை மடக்கி வச்சுருக்கிறாங்க, வந்தவங்க வெயிட் பண்ணுறாங்க, கல்லை பொருட்டி தண்ணி கொடுக்கணும். அப்போ அவள் கேட்குறான், இவரை தெரியுமா, பெத்துவேலை தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, ஆமாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி ஆமாம் அதோ அப்படி மகன் அங்கே நிற்கிறா, அதை பாருங்கள். அப்போ ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா, இல்லை குறிப்பிட்ட நேரம் எல்லாம் மந்தை வரும்போது தான் கல்லை பொருட்டுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி மந்தைகள் அருந்துதான். இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மாமா மகன் வருவதுக்குள்ளே இவன் கல்லை பொருட்டி அந்த மந்தைகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தான். அப்போ இன்னபடி சொல்லும்போது அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க மாமா கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. இந்த காலத்தில் அந்த பழக்கம் இருந்துச்சு. இப்போ மாமா சொல்கிறாரு, நீ இவ்வளோ திருமணம் பண்ணணுன்னா ஒரு 7 வருஷம் நீ என்ன செய்யணும், வேலை செய்யணும். ஒரு அலையச்சுன்களே இல்லையா, நான் வேணுமா சம்பளம் தரேன், நீ சும்மா செய்யாத அப்படிம்பார். 7 வருஷம் லேயால் இருக்கா, அழகானவ தான், கண்ணு கொஞ்சம் கூச்ச பார்வை, அதனால் அதுக்கு 7 வருஷம் வேலை செய்தான். கூட யாருமே போகல, ஒருத்தந்தான் போனான். அன்றைக்கெல்லாம் அந்த திருமணங்கள் பரிசுத்தமாக நடந்துச்சு. அவன் போயிட்டு 7 வருஷம் வேலை செய்யணும். அந்த 7 நல்ல கவனிங்க, அவன் எவ்வளோ கண்ணியமாக நடந்திருக்கான், எப்படி பரிசுத்தமாக நடந்திருக்கான் அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் மாமனார் வீட்டில் இந்த பொண்ணை உனக்கு தரப்பா, 7 வருஷம் இங்கே வேலை செய்யணும், 7 குழந்தைய பெற்றுருவான். இன்றைக்கிற காலம் மோசமான காலம், உண்மை தானே? அவன் 7 வருஷம் அந்த பொண்டாட்டி பக்கமே போகாமல் பேசியிருப்பான். தவறான எண்ணங்கள் கிடையாது. 7 வருஷம் முடித்த உடனே மாமனார் என்ன பண்ணாருன்னா, ஏன்னா திருமணம் என்பது முக்காடு போடுவாங்க, ராத்திரி விட்டுட்டு காலையில் பார்த்தா லேயில் அக்காக்காரி விட்டுருக்குறான். இன்றைக்கி அன்றைக்கி அந்த ஏமாத்துற காரியம் அன்றைக்கி இருந்திருக்கு. அப்போ என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்கன்னா, எப்பா இந்த ஊர் வழக்கப்படுக்கத்தின்படி மூத்தவளை வச்சுட்டு இளையவளை நீ என்ன செய்ய கொடுக்கக்கூடாதுப்பா, அதனால் மூத்தவளை நீ கொடுத்தேன், இளையவளை சின்ன இன்னும் ஒரு 7 வருஷம் வேலைச்சு. ஒரு அலையச்சுங்களே இல்லையா அப்படின்ட்டு இன்னும் ஒரு வேளை இன்னும் நிறைய பிள்ளைங்க இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்போம் போல் தெரியுது. ஆனால் சொல்ல அந்த யதார்த்தம், அந்த 7 வருஷம் 4 வருஷம் கரைப்படாத வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு ஆச்சரியமான காரியம்.
இன்றைக்கெல்லாம் அது நடக்குமானா சாத்தியம் கிடையாது. நான் முந்தைய ஊழியர் செய்த இடத்துல ஒரு இடத்துல பாண்டி சைடில் இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்து எல்லா என்கேஜ்மெண்ட்டில் எல்லாம் அவன் விரும்பின பொண்ணை தான் காட்டியிருக்கிறான். அங்கேயும் இளைய மகள் தான். மூத்ததை பார்த்து பார்த்து எல்லாம் வேண்டாம் வேண்டான்ட்டு போயிருக்கிறாங்க. திருமணத்தில் முக்காடு போடுவாங்க இல்லையா, திருமணம் முடித்து அந்த கட்டுத்தாலி அந்த முக்காடு கழட்டி பார்த்தா மூத்தவளை கொடுத்துருக்குறாங்க. என்கேஜ்மெண்டெல்லாம் முடிஞ்சு. ஏன் அப்படி பண்ணீங்கன்னா, ஆனால் இங்கே லாபம்னு சொல்கிற மாதிரி சொல்லலை, எப்படி ஏமாற்றி கட்டியாச்சு இல்லையா, வேறு ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு பிந்தைய வாழ்க்கை என்ன நடந்ததில்லை. இப்போ இருக்கிற காலங்கள் பார்த்து விசாரித்து செய்வது நல்லது. ஒரு அலேச்சர்களேலுயா. அன்றைக்கி இருக்கிற காலங்கள் மாறிஇல்லை. இப்படி யாக்கோபுடைய திருமணம் நடந்து முடிந்தது. இப்போ நீ ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் அதை சுருக்கமாக பார்த்துட்டு அதை முழுமையான செய்தி இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இப்போ ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தை குறித்து நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. அது 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரையும் அந்த சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ராஜாவுடைய கல்யாணம், எல்லாரும் அழைக்கப்பட யாரும் வர மாட்டாங்க. ஆகிலும் அந்த எல்லாம் கூடி வந்துட்டாங்க. கூடி வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த யூதருடைய திருமணம் எப்படி நடக்குன்னா, திருமணத்திற்கு முன்பு ஒரு அழைப்பு கொடுப்பாங்களே. திருமணத்திற்கு முன்பு பையனுக்கோ மகளுக்கோ கல்யாணம், நீங்கள் வந்துடுங்க என்கிற ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. ரெண்டாவது அழைப்பு எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த திருமணம் முடிந்த பின்பு விருந்துக்கென்று ஒரு அழைப்பு அவங்க கொடுப்பாங்க. இப்போ அந்த பழக்கம் நம்ம எல்லா விவாகத்தில் நான் பார்க்குறேன். அதை சிந்திக்கும் போது நான் என் தலைமையில் நிறைய திருமணம் நடத்தியிருக்கிறேன். திருமணம் முடிந்த உடனே ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. தயவு செய்து நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கென்று ஒரு விருந்து ஆயத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே அழைப்பு கொடுத்தாச்சு. ரெண்டாவது அழைப்பு, உங்களுக்காக ஒரு விருந்து ஆயத்தப்பட்டிருக்கு. அந்த விருந்தை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டு போங்கள். ஒரு அலைச்சுங்களே இல்லையா. இதெல்லாம் வேதத்திலிருந்து வந்த ஒரு காரியம். அந்த திருமணத்தில் ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் திருமணத்தை தான் அதை பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் வருவாங்க. அப்போ அந்த யூதருடைய பழக்கம் என்னென்னா, திருமணத்துக்கு வருகிறவர்களுக்கு திருமண வஸ்திரம் ஒன்று கொடுப்பாங்க, கல்யாண வஸ்திரம். இப்போல்லாம் நீங்கள் திருமணம் தாய் மாமமார்களுக்கு என்ன செய்வாங்க, துணி எடுத்து கொடுப்பாங்க. சில அந்த குடும்பத்திற்கு அந்த துணி எடுப்பு கொடுப்பாங்க. இவங்க அப்படி இல்லை, ஒரே வஸ்திரம், ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திருந்து தான் அந்த கல்யாணத்துக்குள்ளே அவர்கள் வர வேண்டும். ஒரு அலைச்சுங்கலேலுயா. அப்படி அந்த திருமணம் நடக்கும். அந்த திருமணம் வரும்போது தான் அந்த ராஜா அந்த விருந்துச்சாலைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் கல்யாண வஸ்திரத்தோடு அமர்ந்திருந்தாங்க. ஆனால் ஒருவன் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வந்திருக்கிறான். அவனை ஏன்னு கேட்டாங்க, அவனை ஒன்றும் பேசலை. அவனை கையும் காலை கட்டி அழகும் பற்களுள்ள இடங்களில் அவனை தள்ளுன்ட்டார். ஆக நாம் ஆட்டுக்குட்டியானவரோடு அந்த கல்யாண காரியத்தில் பங்கு கொள்ளணும்னா நமக்கு ஒரு வஸ்திரம் இருக்கணும். அந்த வஸ்திரம் இருந்தால் தான் மணவாளனுடைய அந்த கல்யாணத்தில் நம்ம பங்கு கொள்ள முடியும். அல்லேலூயா. பொதுவாகவே எல்லா கல்யாணத்திலும் மணவாளன் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான். அதை எடுத்து தான் அவங்க வருவாங்க. இன்னும் அதை பத்திரமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேங்க 10ஆம் வசனம் வரையும் பார்க்கும்போது அங்கே நாம் சந்தோஷப்பட்டு களி கூற கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேங்கிறார். ஆயத்தமாக வந்திருக்கார். நம்ம தான் சொல்கிறார், மணவாட்டி சபை சொல்கிறார்.
அதை அடுத்தவர் சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்த நீதியே. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் இருந்து அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்று எழுது, மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனம் என்று என்னுடனே சொன்னார். சாதாரணமாக நான் ஏற்கனவே யூதருடைய கல்யாணம் 7 நாள் நடைபெறும். குமரி மாவட்டத்து கல்யாணம் 2 நாள், முந்தின நாள் பிந்தின நாள் வைப்பாங்க. ஆட்டுக்குடியானுடைய கல்யாணம் 7 வருஷம். இது தனியாக ஒரு நாள் நம்ம பேசணும். இதில் நம்ம ஆயுத்தமாகணுன்னா பூமியில் அவர் கொடுக்குற 5 வஸ்திரம் நமக்கு இருக்கணும். 5 வஸ்திரம். என்ன வஸ்திரம் அப்படின்னா, பைபிளை நான் வாசிக்கும் போது துதியினுடைய உடை, நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம் 3 வஸ்திரம். சங்கீதம் 45 பொற்சருகை, சித்திர தையலாடை, 5 வஸ்திரம் இந்த பூமியில் நாம் இருக்கணும். நான் ஏற்கனவே பல சபையில் பேசியிருக்கிறேன். இந்த 1.5 மணி நேரம் அந்த செய்தி. ஏதாவது ஒரு நாள் ஆவியானவர் இங்கேயும் நான் பேசியிருக்கிறேன். அப்போ இந்த நாங்கள் இதை ஒளிபரப்பில், அதனால் இனி வருகிற காலங்களில் அதை பார்ப்போம். இந்த 2 வஸ்திரங்கள் நமக்கு இருக்கும்போது, 5 வருஷங்கள் இருக்கும்போது, பரலோகத்தில் நமக்கு 2 வஸ்திரம் வேணும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது, 3ஆம் அதிகாரம் சொல்கிறாரு, 2வது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிற செத்தவனை போல் இருக்கிறாய் என்று. அவர்கள் 4வது வசனத்தில், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் அப்படிங்கிற. ஆக பரலோக ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா வெண் வஸ்திரத்தை தேவன் அவளுக்கு கொடுக்குறார். அது 5ஆம் வசனத்தை எழுதியிருக்கிற, ஜெயங்குலர் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பேரை நான் நாமத்தை கிரிக்க போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பாக அவருடைய நாமத்தை நான் அறிக்கை பண்ணுவேங்கிறேன். பரலோகத்தில் போன உடனே ஒரு வெண் வஸ்திரம் தருவார், 6வது வஸ்திரம். அது எதற்குன்னா, அதை தரித்து தான் அவரோடு நாம் நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஆட்டுக்குடியான கல்யாணம் வரும்போது தான் அங்கே அந்த சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தேவன் தருகிறார். இது 7 வருடத்தினுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்காக தான் இந்த வேதாகம் முழுவதும், இன்றைக்கி நடக்கக்கூடிய திருமணங்கள் முழுவதும் அதற்கு நிழலாட்டமாக தேவன் வைத்திருக்கிறார். அது நிழலாட்டமாக வைத்திருக்கிறார். யூதருடைய திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அவங்க பொண்ணை பார்த்துட்டு திருமண டேட்டை சொல்ல மாட்டாங்க, முடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த 10 வெள்ளிக்காசு உடையவள் அதை நெற்றியில் வச்சுருப்பாங்க. அவள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவள் அர்த்தம். கழுத்தில் வச்சுருக்கிறாங்கன்னா பதக்கம் அணிவாங்க, அது திருமணமானவர்கள் என்பது அர்த்தம். அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. போன உடனே இந்த திருமண பெண் தனக்குரிய தேவைகள் அனைத்தும் அவள் சம்பாதித்து கொள்ள வேண்டும். அதனால் எண்ணெய் விற்பாங்க, மெல்லிய வஸ்திரங்களை தைப்பார்கள், திராட்சை ரசங்கள் செய்து விற்பாங்க, இப்படி பல காரியங்கள் செய்வாங்க. ஆனால் அந்த போனவன் என்ன செய்யணும்னா, அவன் தன்னென்று தான் சம்பாதித்த பின்பு ஒரு வீட்டை கட்டுவான். வீட்டை கட்டினாலும் வர முடியாது. தகப்பன் சொல்லணும், நீ போய் நீ முடித்து எங்கேஜ்மெண்ட் பண்ணி அந்த பொண்ணை நீ கூட்டு வா அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அந்த மணவாளன் தோழரோடு வருவாங்க.
வரும்போது தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார் என்று அந்த சத்தத்தோடு வரணும். அதுக்கு தான் அந்த மணவாட்டன், அந்த 10 கன்னிகைகள் ஒரே இடத்துல விழி போல் இருப்பாங்க இல்லையா, எந்த நேரத்தில் வருவார்னு சொல்ல முடியும். அப்போ அந்த நேரம் வந்த உடனே இவள் ஆயத்தமாக இருக்கணும். ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சு போச்சுன்னா அந்த திருமணம் நடக்காது. அப்போ அவள் ஏதோ தவறு செய்திருக்கிறாள் என்று அந்த திருமணம் நடக்காமல் போயிடும். அதனால் அவள் காணாம போன வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிற அளவும் தேடி கண்டுபிடிப்பார். ஏன்னா வாழ்க்கை போயிடும். எப்போ வரும், எப்போ திருமணம் நடக்குமே. இப்போல்லாம் டேட் ஃபிக்ஸ் ஆகுது. ஃபிக்ஸ் ஆனால் கூட சேஞ்ச் ஆகும். சில நேரம் அந்த டேட்டில் திருமணம் நடக்கலை. ஏன்னா அவன் நேசிக்கிறவனோடு போயிடுறான். நான் இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ஏற்கனவே நீங்கள் ஒருத்தர் நேசிக்கிறீங்கன்னா அதை பெற்றோடத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அதையும் மறைச்சி வேண்டாத ஒரு பையனையோ பொண்ணையோ ஏமாற்றி காடெல்லாம் அடிச்சிட்டு கடைசி மண்டமெல்லாம் புக் பண்ண பின்னாடி நீ துணிகரமாக ஓடுறேன்னா அன்றைக்கி அந்த துணிகரமாக இருந்தோம்னா இவன் வாழ்க்கை கிடக்க வேண்டாம், அவன் வாழ்க்கை கிடக்க வேண்டாம். இதை குற்றமாக சொல்லலை, அப்போமே சொல்லிவிட்டு அந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த வாழ்க்கை பாருங்கள், 2 குடும்பம் மானகீனம் போயிடும். அதனால் இதை கேட்கிறவர்கள் விரும்பினா அவங்க தகப்பன் கிடையாது. அன்றைக்கி அந்த தைரியம் இருக்குல்ல, ஓடக்கூடிய தைரியம். அப்படின்னா அன்றைக்கே உங்களை பெற்றவர்கள் சொல்லி விருப்பமற்று அவளை நீங்கள் அன்பாய் பேசி அந்த காரியத்தை முடித்தால் யாருக்கு நல்லமாக இருப்பான் அவனை போய் கடுத்து வச்சுருப்பாங்க. ஆக இந்த திருமணம் எப்படின்னா, அவங்க வரும்போது மணவாட்டி எதிர்கொண்டு போகணும், மதமாட்டி எதிர்கொண்டு போகணும். அப்பா அவள் என்ன செய்வாங்கன்னா, அவளை கூட்டு போய் புதிதான கட்டப்பட்ட வீட்டில் கொண்டு போய் அந்த திருமணம் முடியும். உரலை சுண்டலேலுயா. இப்போ நம்ம ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் எப்படின்னா, பிதாங்க இருக்கிறாரு, இயேசு தான் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார். உரலை சுழலேலுயா. அவர் என்ன செய்கிறார்னா, கைவேலை இல்லாத 2000 வருஷமாக அவர் வீட்டை கட்டுறார். இப்போ அந்த நாளை பிதாவை தவிர ஒருத்தரும் அறியாது. இயேசுவுக்கு தெரியாது, தூதனுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. ஆனால் சபைக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு, ஞானஸ்தானத்தினால பரிசுத்தனுடைய அபிதேசத்தினால உபதேசத்தில் முடிஞ்சு. இப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அந்த மணப்பெண்ணை போல் ஒன்றையும் தொலைச்சிடக்கூடாது. அப்படியே ஆயத்தமாகும் போது பிதா ஒரு நாள் சொல்வார், நீ போய் மணவாட்டி சபையை கூப்பிட்டு வந்துடு அப்படின்ட்டு. அப்போ தான் மத்திய ஆகாயத்தில் அவர் வருவார். அல்லேலூயா. அது எந்த நேரம் சொல்ல முடியாது. நடுராத்திரியோ, முதலாம் ஜாமமோ, 2ஆம் ஜாமமோ, திருடன் வரைவதைப் போல அவர் வரும்போது அவர் நம்மை கூப்பிட்டுட்டு அவர் கட்டின வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நம்மை சேர்த்து அவள் விவாகம், இந்த காட்டுக்குடி கல்யாண காரியம் 7 வருடங்கள் அங்கே நடக்கும். ஒரு அல்லேலூயா. ஆக ஈசாக்குடைய விவாகம், யாக்கோபுடைய விவாகம் இன்றைக்கி எப்படியெல்லாம் நடக்குது, நல்லது நடக்குது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்குது, கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நடக்குது. இதெல்லாம் எதற்குன்னா, நம்முடைய மணவாளனுடைய ஆட்டுக்குட்டினுடைய கல்யாணத்திற்கு ஒப்பாக நிழலாக தான் ஆவிக்குரிய திருமணம் நடைபெறணும். ஆனால் சிலது நடக்கிறதில்ல, சிலர் அதன்படி நடப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக நீங்கள் இதை கேட்கிறவர்கள் இனி வருகிற காலங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கும் அல்லது திருமண வயதில் இருக்கக்கூடிய நீங்களும் கர்த்தரால் ஆன காரியத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதிலே நீங்கள் செய்தால் வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனை இல்லாதபடி இந்த பூமியில் வாழ்ந்து அந்த மணவாளனுடைய வருகைக்காக அந்த மணவாளனுடைய ஆட்டுக்குட்டி மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே அதற்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லார் கண்களை மூடி ஆண்டு சமத்தை நோக்கி அப்படியே நீங்கள் சோதனை பண்ணுங்க பார்ப்போம். சோதனை ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே. திருமணமாகாதவர்கள், பெற்றோர்கள், அது பொதுவாக ஆவிக்குரியவர்கள், இந்த திருமண காரியத்தில் ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது விளையாடுகிற பொருள் அல்ல.
ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம், பிடிக்கல விற்றுடுறோம். ஒரு வீட்டை வாங்குகிறோம், கொஞ்ச நாள் நம்ம இருக்கிறோம், அது நமக்கு வேண்டான்னு விற்றுடுறோம். ஆனால் இதே அப்படி இல்லை. வாழ்நாள் முழுவதும் வாழணும், வாழ்நாள் முழுவதும் வேலை. இதை கேட்கிறது எவை பிள்ளைய, நீ உடன்படிக்கை செய்து நீ பிரிந்திருந்தால் நீ மீண்டும் கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்கலாகாது என்று நீ கணவனோடோ மனைவியோடு நீ ஒப்புரவாகக்கூடிய வாழ்க்கையை இன்றைக்கே கர்த்தரனோடு பேசுகிறார். உன்னை தாழ்த்தி கடந்து போவாய் என்றார். உன்னுடைய வாழ்க்கை மதுரமான வாழ்க்கையாக தேவன் மாற்றி தருவார். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற பிள்ளைகள் இந்த சத்தியத்தில் இருக்க நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.